நின்றவாறு தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில, இந்த மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே நாங்கள் திருச்சபையாக கூடி உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஆண்டவருடைய பிரசன்ன மத்தியிலே நிறைவாக தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. ஊழிய காரியங்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் ஆண்டவரே, அந்த சம்பவங்கள் எங்களுடைய உள்ளத்தின் அதிகமாக தூண்டுவதற்கு ஏதுகரமாக அமைய, இன்னும் உம்முடைய திரு சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை இன்னுமாக தகுதிப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அநேக ஆண்டுகளுக்கு அப்புறமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு அப்புறமாக இப்பொழுது நான் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறேன். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒரு சில பழைய முகங்களையும் பார்க்கிறேன். அநேக புதியவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளில அடியேன் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், இன்னுமாக நாங்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் அழைப்பு கொடுத்த திருச்சிமுண்டி ஆயர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே ஆயருடைய குடும்பத்தையும் உங்கள் யாவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு கடந்து செல்லுக்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய ஊழியங்களை குறித்து. ஒருவேளை உங்களிலே அநேகர் இந்த ஊழியத்தை முதல் முறையாக நீங்கள் இந்த நாளிலே கேள்விப்படலாம். ஏசியா எவாஞ்சலிஸ்டிக் ஃபெல்லோஷிப் இந்தியா. ஏசியா ஃபெல்லோஷிப் என்று சொன்னாலே இது ஏதோ வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஊழியமானது அதாவது ஏசிய நாடுகளிலே 11 நாடுகளிலே இந்த ஊழியங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இந்தியா, நேபாள், இன்னுமாக நார்த் ஈஸ்ட் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மார் போன்ற நாடுகளில் இந்த ஊழியங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் பயன்படுத்தின நபர் இப்பொழுது இருக்கிற நாமக்கல் மாவட்டம். அந்த நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல பாப்டிஸ்ட் விடுதியில் தங்கி படித்த ஜிடி ஜேம்ஸ் என்கிறவர், அவரை ஆண்டவர் பயன்படுத்தி இந்த நாடுகளில், உலக நாடுகளில் ஊழியங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் தன்னுடைய விடுதியில் படித்து கொண்டிருந்த வேளையில், தங்கி படித்து கொண்டிருந்த நாட்களில், ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் தன்னுடைய சில மாதங்களில் தன்னுடைய தாயை இழந்தார். தாயை இழந்தபடியினாலே இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவரை ஒதுக்கி தள்ளினார்கள். அவருடைய தகப்பனார் அந்த நாளில், இது நான் சொல்லுகிறது 1930 அந்த நாட்கள் நடந்த சம்பவம். அவருடைய தகப்பனார் மலேசியா, சிங்கப்பூரில் டீ எஸ்டேட்டில் வேலை செய்வதற்காக இவரை இந்த விடுதியில் தங்க வைத்து விட்டு சென்று விட்டார். மகனே, நீ வெள்ளைக்காரன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாய்,
அந்த வெள்ளைக்காரன் மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த ஒரு கட்டளை கொடுத்து அவர் கடந்து சென்று விட்டார். அதுக்கு உண்மையோடு கூட இருந்த அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய அது படித்தாலும் நன்றாக படிக்கிறவர், படித்து நான் எப்படியாவது எம்பிபிஎஸ் பண்ண வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும், என்னுடைய ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த நாட்களில் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் அநேகர் வந்து அநேக சமுதாய சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் டாக்டர் பிராண்டன் சொல்லக்கூடியவர் கொல்லிமலையில், நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் 1920 ஆண்டில் ஊழியத்தை ஆரம்பித்தான். இப்படி அநேக பேப்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் மருத்துவ ஊழியம் அதிகமாக செய்த பகுதி. இவரும் நம்முடைய ஜனங்களுக்கு ஏன் நாம் ஊழியம் வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது. அதுக்காக நன்றாக படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. நன்றாக படித்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே தன்னுடைய விடுதியிலே அவர் நன்றாக தூங்கி கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் திட்டவட்டமாக அவரோடு கூட தரிசனத்து மூலமாக தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். அந்த அறையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை காட்சியை பார்த்தான். அந்த சிலுவை காட்சியை பார்த்த வேளையில் நான் ஒரு பாவியான ஒரு மனிதன், இந்த இயேசுவை நான் பார்க்கிறேனே என்று சொல்லி அது குறித்து சற்று அவர் தயங்கினார். எப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டுடைய ஆலயத்தில் நிற்கிற வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேவ தூதர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிறதை அவருடைய மகிமையை பார்த்த வேளையில் ஐயோ நான் அதமானேன் சொன்னது போல அவரும் நான் ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அவர் உணர்ந்தார், தவறை உணர்ந்தார். அந்த வேளையில் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வடிகிறதை அதுக்கப்புறமாக அவர் பார்த்தான். அந்த சரீரத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த அவருடைய உள்ளத்தில் திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தினால நான் இப்பொழுது விடுவிக்கப்பட்டேன், நான் ஒரு புதிய மனிதனாக மாறினேன் என்று சொல்லி அவர் வந்து மிகவும் சந்தோஷமாக அவர் பேச ஆரம்பித்தார். அந்த வேளையில் ஆண்டவர் அவருடைய பாவத்தை அவரை விட்டு எடுத்து போட்டபடியினால உடனடியாக ஒரு வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த வேளையில் வந்தது. பைபிள் வாசித்தது கிடையாது, ஆனால் அந்த வசனம் அவருக்கு ஒரு எல்சிடியில் அவருக்கு காட்டினது போல இருந்ததாம். அதை பார்த்த வேளையில் அவர் ஆண்டவர் என்னை, இயேசு என்னை இதற்காக அழைக்கிறார் என்று பேச்சில் உணர்ந்தார். அடுத்த நாள் காலையில் அடுத்த ரூம்மேட்ஸுடைய வேதத்தை வாங்கி அவர் வாசித்த பின்பு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆனார் என்று சொல்லி அறிந்த பின்பு அவருடைய தகப்பனார் அவரை மலேசியாவுக்கு அழைத்து சென்றார். இருந்த போதிலும் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தபடியினாலே அநேகரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தினார். அவருடைய பெற்றோர் இன்னுமாக முக்கியமான குடும்பத்தில் உள்ளவர்கள் 6 மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 30 பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பு அங்குள்ள மெத்தடிஸ்ட் மற்றும் ஆங்கிலிக்கன் சபைகளில் அவர்கள் இணைந்தார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இப்படியாக ஊழியங்களை செய்த பின்பு 1960 ஆண்டில் கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்டார். ஜேம்ஸ், நீ எனக்காக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டத்தை கொடுத்த வேளையில் பல மாதங்கள் ஆனது. தயங்கினார். பல மாதங்களுக்கு அப்புறமாக அதை செய்ததின் பலனாக இன்று 11 நாடுகளில் ஆண்டவருடைய ஊழியமானது நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது. பாம்பேல பைக்லா என்று சொல்லக்கூடிய பகுதியில் லூசான் கவர்னருடைய ஒரு ஃபாலோ மீட்டிங் வந்து 1974 ஆண்டு நடைபெற்றது. அந்த மீட்டிங்கில் அநேக மெத்தடிஸ்ட், சிஎன்ஐ போதகர்களும் மற்ற அநேக ஊழியக்காரர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த நாட்களில் இவர் அதுக்கு ஒரு முக்கியமான செய்தியாளராக, அவரும் ஜேம்ஸ் வந்து ஜிடி ஜேம்ஸ் உலக பிரசித்தி பெற்ற ஒரு செய்தியாளர், அதில் செய்தி கொடுக்க கடந்து வந்த வேளையில் ஹக்காய் மூலமாக சிங்கப்பூரில் படித்து வந்த அநேகர் உண்டு.
அவர்களுக்கு இவர் அங்கே ஏற்கனவே டீச் பண்ணினபடியினால, அவரோடு கூட தொடர்பு வந்தபடியினால அவரிடத்தில் ஜிடி, நீ இந்தியனாக இருந்து மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஊழியங்கள்லாம் செய்கிறீர்கள், ஏன் இந்தியாவில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கூடாதுங்கிற ஒரு சவால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 1974 ஆண்டில் இந்தியாவில் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு ஊழியர்களை அப்பாயிண்ட் பண்ணினார்கள். ஊழியர்களை அப்பாயிண்ட் பண்ண பின்பு அவர் மலேசியா, சிங்கப்பூரில் இருந்தபடியினால இந்தியாவுடைய ஊழியத்தை லீடர்ஷிப் கொடுக்க முடியாது, இந்தியாவுடைய போர்டில் இருக்க முடியாது. ஸோ இந்தியாவில் செப்பரேட் போர்டு ஃபார்ம் பண்ணினார்கள். அதில் முதல் சேர்மன் ஒருவேளை சில சீனியர் மெத்தடிஸ்ட் மெம்பர்ஸ் அறிந்திருப்பீர்கள், ஜேஎன் ஹாரிஸ் என்பக்கூடிய ஐயர். அவர் தான் பரேல் திருச்சபையில் போதகராக இருந்தவர். பாம்பேனுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட்டவர். பாம்பேயில் இன்று அநேக மெத்தடிஸ்ட் சபைகள் இருக்கிறது. பாண்டூப் கிட்டத்தட்ட அதில் தான் நானும் மெம்பராக இருக்கிறேன். 300க்கு அதிகமான குடும்பங்கள் உண்டு. போர்வெளி அதிலும் கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான குடும்பங்கள் உண்டு. இன்னுமாக கல்யாண் அதுலேயும் கிட்டத்தட்ட 180க்கு அதிகமான குடும்பங்கள் உண்டு. குர்லா, இப்படிப்பட்ட பல இடங்களிலே தமிழ் ஆராதனைகளை ஆரம்பிக்க ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார். பரேல் இருந்து கொண்டு அநேக கிளை சபைகளை ஆரம்பித்து ஊழியங்கள் நடைபெறுவதன் மூலமாக இன்று மும்பை தமிழ் கான்ஃபரன்ஸில் தமிழ் சபைகள் முன்னோடியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்த ஊழியத்துக்கு முதல் சேர்மனாக இருந்தார். அதை தொடர்ந்து ரெவரன் எஸ் ரத்னமணி அவர்கள் இப்பொழுது சேர்மனாக இருக்கின்றார்கள். இதில் பாம்பேயில் இருக்கிற ஜஸ்டின் புஷ்பராஜ் என்பவரும், இன்னுமாக பாண்டுபாளையத்தில் மிஸ்டர் சாலமோன் என்பவரும், இன்னுமாக கடிக்கி கன்னட சபையில் போதகராக இருக்கிற ரெவரன் ரவி டேவிட் மாத்ரி போன்றவர்கள், ஈவன் ஜேசு கருணாகரன் போன்றவர்கள் இந்த கமிட்டியில் போர்டில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த போர்டுக்கான ஆலோசனைகள் கொடுத்து ஊழியங்களுடைய அநேக திட்டங்களை வகுத்து கொடுக்கின்றார்கள். இதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக கடந்த 13 ஆண்டுகளாக இதில் ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு பாம்பேல சைன் கோலிவாடான்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலும், இன்னுமாக தாராவி மாட்டுங்கன்னு சொல்ல பகுதிகளிலும் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பாம்பேல பல குடிசை பகுதிகளிலும், குஜராத், இன்னுமாக உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இந்த ஊழியமானது ஆரம்பிக்கப்பட்டது மூலமாக கிட்டத்தட்ட 30 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு பல சபைகளுக்கு அது ஆண்டோர் பண்ணப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பாம்பேயில் சைன் கோலிவாடான்னு சொல்லக்கூடிய பகுதியில் சிஎன்எஸ் சபை இருக்கிறது. கிட்டத்தட்ட 70-80 குடும்பங்கள் உண்டு. அது இந்த ஸ்தாபனத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. 1978 ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வில்லைப்பரலால் சிஎன்எஸ் சபையும், போர்வெளி மெத்தடிஸ்ட் சபைக்கு கீழாக கணேஷ் நகர் சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. அந்த சபையும் இதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கணேஷ் நகர் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு விசுவாசி, அவருடைய பேர் முருகன். அவர் பேப்டிஸ்டுக்கு அப்புறமாக ஜான் வெஸ்லி என்று சொல்லி பெயர் மாற்றினார். அவர் வாப்பி இந்த பகுதியில் அவர் ஏஎஃப் ஊழியத்தில் அவர் இணைந்து ஊழியத்தை செய்தார். அந்த நாட்களில் அவர் சிறப்பாக ஊழியம் செய்கிறதை பார்த்து ரத்னமணி அவர்கள் கடலூரில் மெத்தடிஸ்ட் சபைகள், தமிழ் சபைகள் ஆரம்பிக்க ஊழியக்காரர் தேவைப்படுகிறார்கள், தம்பி நீ செல்ல முடியுமான்னு சொல்லி கேட்ட வேளையில் சரி என்று சொல்லி கடந்து சென்ற பின்பு இன்றைக்கு அவர் மூலமாக கிட்டத்தட்ட 7க்கு அதிகமான சபைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய தரிசனமானது எப்படியாவது 25 தமிழ் சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அவர் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேளையில் அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார். ஐயா, நீங்கள் இப்பொழுது ஏஎஃப்க்கு எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். கடலூரில் அநேக கிராமங்கள் இருக்கிறது, ஆண்டவர் அறியாதபடி நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. ஏஎஃப் இங்கே ஊழியங்களை ஆரம்பிக்க முடியுமா என்று சொல்லி கேட்டான். நான் அவரிடத்தில் மிகவும் சாதாரணமாக சொன்னேன், தென்னகத்திலிருந்து தான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களாக செல்கிறார்கள். நீங்கள் வட இந்தியாவிலிருந்து தென்னகத்துக்கு அழைப்பு கொடுக்கின்றீர்களே, இது சாத்தியமாகுமா என்று சொல்லி கேட்டவர்கள், ஐயா நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி
எங்களுடைய ஊழியத்தில் பாம்பேல மிஸ்டர் சாம்பியன் சொல்லக்கூடிய அவரை நாங்கள் சர்வேக்காக அனுப்பினோம். அவர் கிட்டத்தட்ட 30 கிராமங்களை சந்தித்த பின்பு ஒரு சபையும் இல்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்த பின்பு 2011 ஆண்டில் அங்கு ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே தென்னகத்தில் ஊழியங்களை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு இன்று கடலூர், இன்னும் சொல்லப்போனால் பாண்டிச்சேரி, செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இந்த மாவட்டங்களில் இப்பொழுது 6 மிஷனரி குடும்பங்கள் அங்கு ஊழியங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் கடலூர் மாவட்டத்தில் கீழ்ப்பாதின்னு சொல்லக்கூடிய பகுதி, நெல்லிக்குப்பம் சொல்லக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஆலயத்தை கட்டவும் இன்னுமாக கிட்டத்தட்ட 70-80 பேர் கூடி ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து செங்கல்பட்டு, அதாவது மேல்மருவத்துக்கு அருகாமையில் ஊழியங்களை ஆரம்பித்தோம். சந்தபாலின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை மையமாக கொண்டு, அது அடிகளார் அந்த சாமியார் குறித்து கேள்விப்பட்டீர்கள். அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உண்டு. அந்த பகுதிகளில் ஊழியங்களை ஆரம்பித்து செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான ஜனங்கள் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கின்றார்கள். 3-4 கிராமங்களில் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்தில் நாங்கள் சந்தபாளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நிலத்தை நாங்கள் வாங்கி ஏஏ பேரில் அதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம். ஆலயம் கட்டுவதற்காக நாங்கள் முயற்சித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் 2000 வளாகன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில், அதாவது கடலூர் பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் கடலூர் இன்னுமாக பாண்டிச்சேரி அந்த கிராமங்களில் ஊழியம் நடைபெறுகிறது. அங்குள்ள ஜனங்கள் கூடி ஆராதிக்கின்றார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் சித்தமானால் ஆலயம் கட்ட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாமக்கல் பகுதியில் கொல்லிமலையில் ஊழியங்கள் நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது. இன்னுமாக திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் ஊழியங்களை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இது தென்னகத்தில். பாம்பேயிலே தாராவி, செம்பூர், இன்னுமாக டிராம்பே, கோல்வாடி, பன்வேல், தானே, கல்வா போன்ற பகுதிகளில் ஊழியங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பன்வேல் மாவட்டம், ராய்காட் மாவட்டம் பன்வேலுக்கு அருகாமையிலே கோல்வாடி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் பெல்ட், அது சிட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. சொல்லப்போனால் பன்வேல் காமோட்டேக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி. நீங்கள் இங்கிருந்து பாம்பேக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியாகத்தான் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த பகுதியில் நாங்கள் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஊழியங்களை ஆரம்பிக்க கிருபை செய்தாம். இப்பொழுது கிட்டத்தட்ட 40 பேர் அங்கு கூடி ஆண்டவர் ஆராதிக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரங்களிலும் 40க்கு அதிகமான பெரியவர்களும் இன்னுமாக கிட்டத்தட்ட 25-30 பிள்ளைகளும் அங்கு கூடி ஆண்டவரை ஆராதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு அதிகமாக முயற்சிக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் சிரமமான ஒரு பகுதி. நிலத்தை நம்முடைய பேரில் வாங்குவது சிரமமானது. அநேக விதமான ஏமாற்று வேலைகள் நடைபெறுகிறது. அடுத்த பகுதியில் ட்ரைபல் பீப்புள் இருக்கின்றார்கள். அவருடைய நிலத்தை வாங்குவது கடினமானது. நிலத்தை வாங்கி ஆலயத்தை கட்ட வேண்டுமா, அல்லது சில சின்ன சின்ன பில்டிங்ஸ் இருக்கிறது, அதில் ஃப்ளாட் வாங்கி 1 அல்லது 2 ஃப்ளாட் வாங்கி அங்கு ஆலயத்தை ஆராதனை ஆரம்பிக்கலாமா என்கிறதையும் கூட நாங்கள் யோசித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அது அந்த பகுதியில் ஆனால் நல்ல ஒரு இடத்தை நாங்கள் கட்டி ஆராதனை ஆரம்பிப்போம் என்று சொன்னால் வளர்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் 30-40 பேர் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளும் ஆராதனை நடைபெறும். சிலர் வெள்ளிக்கிழமையில் வருவார்கள், சிலர் ஞாயிற்றுக்கிழமையில் வருவார்கள். அப்படி விடுமுறை இருப்பதன் அடிப்படையில். ஆனால் அங்கே ஆலயத்தை கட்டி ஆலயம் கட்டி ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக வளர்ச்சிக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வட இந்திய பகுதியில் பாம்பே போன்ற இப்படிப்பட்ட இன்னும் பல பகுதிகளில் அதிகமான தேவைகள் உண்டு. ஆண்டவர் சித்தமானால் அந்த பகுதிகளிலும் ஊழியங்களை செய்வதற்கு நாங்கள் அதிகமாக முயற்சிக்கிறோம். அமர் நகர் பகுதிகளிலும் ஒரு மராட்டி ஊழியம் செய்து வந்து கொண்டிருக்கிறான். அதோடு கூட நான் ஏசியா இவாஞ்சல் ஃபெலோஷிப்புடைய சவுத் ஏசியா டைரக்டராக இருக்கிறபடியினால வடகிழக்கு மாநிலமாகிய நாகாலாந்து,
அதுக்கு அருகாமையிலே அஸ்ஸாமிலே எங்களுடைய ஆக்சுவல் ஃபீல்டு மினிஸ்ட்ரி நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது. பல ஆயிரம் ஜனங்கள் அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராதித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஊழியத்தையும் மேற்பார்வை பண்ணுவதற்காக அடிக்கடி டிராவல் பண்ணுகிறது உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக பல பகுதிகளில் நடக்கிற இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்துல அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறது, நீங்கள் செபிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஊழிய வளர்ச்சிக்காக நீங்கள் இணைந்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால் இன்னும் பல சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகமாக மெத்தடிஸ்ட், இன்னுமாக சிஎன்ஐ மற்றுள்ள சில சபைகள், அதிகமாக மெத்தடிஸ்ட், சிஎன்ஐ இந்த சபைகளோடு கூட நாங்கள் இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அநேக சபைகள், இந்த சபைகள் நாங்கள் ஸ்தாபித்த சபைகள் இந்த ஊழியங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக ப்ரீ மெத்தடிஸ்ட் சபைகளோடு இணைந்து ஆண்டவருடைய ஊழியங்களை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக செபியுங்கள். ஊழியக்காரர்களை நீங்கள் திருச்சபையாக நீங்கள் தாங்குவீர்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாக இன்னும் பல கிராமங்களுக்கு அல்லது பல ஆயிரம் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்கும். ஆண்டவர் சித்தமானால் நீங்கள் திருச்சபையாக நான் சொன்ன இந்த கோல்வாடி, இன்னுமாக சந்தபாளையம் இந்த பகுதிகளில் ஆலயங்கள் கட்டுவதற்கு நீங்கள் திருச்சபையாக உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். என்று சொன்னால் ஊழிய வளர்ச்சிக்கு அது ஏதுகரமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு கைகூடி வர பண்ணுவாராக. ஆராதனை முடிந்த பின்பு என்னுடைய கையில் சில தமிழ் புரோஷர்ஸ் இருக்கிறது, அதையும் நீங்கள் பெற்று செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேக விபரங்கள் இதில் எப்படிப்பட்ட முறையில் ஊழியங்களை செய்து வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை நேரம் அதுக்கப்புறமாக நேரம் கிடைத்தால் பணித்தள ஊழியத்தினுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை குறித்து நாம் விபரமாக பின்பாக பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் அதிகமாக விட்டபடியினாலே நான் இதோடு கூட நான் முடித்து விடுகிறேன். முதல் முறையாக வந்தபடியினாலே கொஞ்சம் அதிகமான ஒரு ஊழிய விபரத்தை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது நிறுவப்படமாக கேட்ட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த சில நிமிடங்கள், இன்றைக்கு மன்னிக்கவும் அதிகமாக ஊழியங்கள் பற்றி கேட்டீர்கள், செய்திக்கு மிகவும் குறைவாக நேரம் இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இதுல ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பேர் வருகிறது. அவருடைய பேர் என்னங்க? கொர்னேலியஸ். இந்த கொர்னேலியஸ் யார்? அவர் புறஜாதியானா அல்லது யூதனா? என்னங்க? யூதன் யாரோ சொன்ன மாதிரி, யூதனா புறஜாதியானா? சொல்லுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சரியா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, நீங்க கொஞ்சம் முடிஞ்சா கை தூக்கி, யூதன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். சரி, அதுக்கும் கை தூக்கல. புறஜாதியான்னு சொல்லுகிற மட்டும் கை தூக்குங்க. 1 2 3 4. ஓகே, ஸ்தோத்திரம். நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணி விட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமான பேர் உடனடியாக அவன் யூதன் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? அங்கு யார் அவனுக்கு தரிசனமானா? தேவதூதன் தரிசனமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாராவது ஒருவர் 10ஆம் அதிகாரத்தோட 2வது வசனத்தை வாசியுங்கள். இந்த கொர்நேலியு குறித்து இங்கு 4 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க. இந்த கொர்நேலியு யூதன் கிடையாது, புறஜாதியான், யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனும் கிடையாது. ஆனா யூத மார்க்கத்தை அதிகமாக விரும்பி அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தான். முழுவதுமாக அவன் கன்வெர்ட் ஆகல, ஆனா அதற்கான எல்லா விதமான அறிகுறிகள், தகுதிகள் அவனுக்கு காணப்பட்டது.
இப்படிப்பட்ட இந்த மனிதனை ஆண்டவர் ஒரு சமாதான புத்திரனாக பயன்படுத்தினார். நாங்கள் எங்களுடைய ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் 2 விதமான பயிற்சிகளை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். மிஷனரி ஊழியத்தில் ஊழியர்களுக்கோ அல்லது விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்போது புதிய இடத்துல ஊழியங்களை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், அதற்கான எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட முறையில் சர்வே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுப்பது உண்டு. அதில் முதலாவது ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு சமாதான புத்திரனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த சமாதான புத்திரன் தான் அந்த கிராமத்தில் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு அவன்தான் காரணமாக இருப்பான் என்று சொல்லி, அந்த சமாதான புத்திரன் வருகின்ற நாட்களில் நல்ல விசுவாசியாகவும் இருக்கலாம், அல்லது அவன் விசுவாசத்திலே வளராமலும் போகலாம். நான் இதற்கு முன்பாக வந்த வேளையில் மகாராஷ்டிரா விலை மினிஸ்ட்ரி நான் யூபிஎஸ்ல படித்து கொண்டிருந்த வேளை எம்பிஎம் ஊழியத்தில் இருந்த உங்களை அனைவருக்கு தெரியும். 2011 ஆண்டு, அதாவது 2011 ஜனவரியில் தான் இந்த ஊழியத்தில் ஒரு அழைப்பு வந்தது. இதுக்கு முன்பாக இருந்தவர் ரிட்டையர்ட் ஆனபடியினால ரத்தினபடி போன்ற சிலர் போர்ட்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு குலத்தினோடு கூட மீச்சுவலாக நான் பேசி அவரிடத்திலிருந்து நான் பெர்மிஷனோடு அவருடைய உதவியோடு கூட இங்கு வந்து சேர்ந்து இந்த ஊழிய பொறுப்பை எடுத்தேன். மகாராஷ்டிரா விலை மினிஸ்டரில் இருக்கிற வேளையில் 1996-97 அந்த வருடத்தில் பாம்பேல உள்ள ஒரு போர்வெளி என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மார்த்தோமா சபை இருந்தது. அந்த மார்த்தோமா சபையுடைய அச்சன் இன்னுமாக சில சர்ச் மெம்பர்ஸ் வந்து நாம் எப்படி சில கிராமங்களை போய் பார்ப்போம் என்று சொல்லி பார்த்து ஏதாவது நம்ம செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் சிட்டி விட்டு வெளியே வந்து ஒரு முக்கியமான சந்தியில இருந்த ஒரு சின்ன ஒரு டீ ஷாப்ல அவர் உட்கார்ந்து அவர் டீ கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு மராட்டி சகோதரர் அதுக்கு அருகாமையில் இருந்தா. இந்த குழுவில் இருந்த ஒரு சகோதரர் மராட்டி தெரியும். அவரிடத்துல சகோதரனே எங்க இருக்கிறா, எங்க போகிறான்னு கேட்ட வேளையில நான் இப்படியாக இந்த இடத்துல இந்த போயச்சப்பாடன் சொல்லக்கூடிய கிராமத்துக்கு அருகாமலே அங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். எங்களுக்கு கிராமங்களை பார்க்க வேண்டும், உன்னோடு கூட நாங்கள் வரலாமா என்று கேட்டவர்கள நீங்க வரலாம், என்னோடு கூட வரலாம் என்று சொல்லி அவர் அழைத்து சென்றார். அவர் இந்த தானா மாவட்டத்தினுடைய வார்லி மக்களை சந்திப்பதற்கு அவர் வந்து ஒரு சமாதான புத்திரன். ஆனா அவர் கிறிஸ்தவன் ஆகல. அவர் அழைத்து சென்றா, கிராமங்களை காட்டி கொடுத்தா, இங்கு இந்த மாதிரி ஆதிவாசி ஜனங்கள் இருக்கிறார்கள், இங்கு இப்படிப்பட்ட ஹை கிளாஸ் மக்கள் இருக்கின்றார்கள், ஆனா அந்த மக்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி அவர் வந்து கைட் பண்ணி விட்டான். எப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு போவோமோ அவர் வீட்டுக்கு முதலாவது போவோம். அங்க நாங்க டீ குடித்து விட்டு தான் அந்த பர்டிகுலர் கிராமத்துக்கு நாங்க செல்வோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இதே தானா மாவட்டத்திலே தானா இப்பொழுது 2 மாவட்டமாக மாறி இருக்குது பால்கர். இதுல கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். சமாதான புத்திரனாக இருந்தவர் இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறவில்லை. ஆனால் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவருடைய ஊழிய திட்டத்தில் பயன்படுத்துவதற்கு இதுல உள்ள தகுதி, அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தேவ பக்தி எப்படி அவனுக்கு வந்தது என்று சொல்லி தெரியாது. ஆனா யூத ஜனங்களோடு கூட அதிகமான தொடர்பு வைத்திருந்தான். யூதருடைய முறைகளை கற்று வந்து கொண்டிருந்தான். யூதருடைய கடவுளை இவனும் நம்பி ஆராதித்து வந்து கொண்டிருந்தான். அந்த வழிகளை இவனும் கடைப்பிடித்தவனாக காணப்பட்டான். ஒரு டிவோட், ஒரு பக்திமான் நிச்சயமாக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செய்வான். அவன் ஆண்டவரை தேடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 12:21 a devout man will have a desire to seek the Lord. ஒரு பக்தியுள்ளவன் நிச்சயமாக ஆண்டவரை தேடக்கூடியவனாக காணப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்ரா, அதாவது எஸ்ரா 7 எஸ்ராவை குறித்து பார்க்கிறோம். எஸ்ரா had
devoted himself to study and observe the law. ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பக்தியுள்ளவன் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செய்வான். இவன் எப்படிப்பட்டவன்? இவன் பக்தி உள்ளவன். ஆனால் அவனுடைய பக்தியை அவன் தனக்குள்ளாக மட்டும் வைக்கவில்லை. அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். அவன் வீட்டார் மட்டுமல்லங்க, வேலைக்காரர்களோடு கூட. அவனுடைய வேலைக்காரர்களே ஒருவன் பக்தி உள்ள ஒருவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை 8வது வசனத்துல நான் பார்க்கிறோம். பக்தி உள்ள ஒருவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வீட்டுக்கு பேதுரு வந்த வேளையில நூற்றுக்கணக்கான பேர் அவர் உட்கார்ந்தார்கள். உறவினர்கள், கோவர்க்கர்ஸ் போன்றவர்கள், அவன் கீழாக இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அநேகர் அங்கே இருந்தார்கள். காரணம் என்ன? இவனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லைஃப். ஒரு பக்தியுள்ளவன் அவன் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும். குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். குடும்பமாக ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு குடும்பஸ்தன் கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பம் பக்திக்கேற்ற பாதையிலே வளர்க்கப்படுகிறது. அவன் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும் போது அங்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் அநேகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தேவனுக்கு குடும்பமாக தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். இன்னுமாக ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை அவன் செய்து வந்தான். He gave generously to the poor. He was a devout and he feared God with his family. மூன்றாவது, he gave generously to the poor. ஏழை எளிய ஜனங்களே அவன் நேசித்தான். கண்களை மூடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று அநேகர் கண்களை மூடிவிடுகிறார்கள். ஆலயத்து வருவார்கள், நல்ல காணிக்கை கொடுப்பார்கள், தசமபாகம் கொடுப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனா ஏழை எளிய ஜனங்கள், அதே சபையில் அநேக விதவைகள் இருப்பார்கள், அவர்கள் பார்க்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் இவன் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய உதவிகளை அவன் செய்தான். மிகுந்த தர்மங்களை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். He gave generously. ஏன்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அவன் என்னுடைய வருமானம் எல்லாம் ஆண்டவராலே எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தபடியினால, அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தபடியினால, நான் உதவி செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், நான் உதவி செய்தால் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் கடந்து வரும் என்று சொல்லி அவன் மிகுந்த தர்மங்களை அவன் செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னுமாக he prayed to God always. எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபடியினால ஒரு குறிப்பிட்ட நாளில அவனுடைய ஜெப அறையில தேவதூதன் இடைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜிடி ஜேம்ஸ் பற்றி சொன்ன, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையில தேவதூதன் வந்தார் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. இவன் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தா தேவதூதன் அங்கு அப்பியர் ஆகி அங்கு தரிசனத்தில் காணப்பட்டு தேவனுடைய திட்டத்தை அறிவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மனிதன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்புதான், இன்னும் சொல்ல போனா இந்த தரிசனத்துக்கு அப்புறமாக பேதுரு அவருடைய இல்லத்துக்கு வந்தார், சுவிசேஷம் அறிவித்தார். முதல் முறையாக பேதுரு புறஜாதியுடைய இல்லத்துக்கு சென்று புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அங்கு திருச்சபையை ஆரம்பித்தான். இந்த யோப்பா பட்டணத்துல, செசரியா பட்டணத்துல. இதுக்கு அப்புறம்தான் சுவிசேஷம் புறஜாதியாருக்கு அறிவிக்கப்பட்டது, சபைகள் அவர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 1:8 என்ன பார்க்கிறோம்? நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
உலகத்தின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எருசலேமின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, யூதேயாவில் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு மூலமாக சமாரியாவுக்கு சுவிசேஷம் சென்றது. ஆனா 4வது பகுதி இன்னும் செல்லாம இருந்த வேளையில ஆண்டவர் இந்த கொர்நேலியை தெரிந்து கொண்டார். அங்கு பேதுருக்கு ஆண்டவர் வந்து சாட்டையடி கொடுத்தது போல கொடுத்து, பேதுரு நீ போ என்று சொல்லி பேதுரு அங்கு அடித்து ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு வந்து புறஜாதியின் மத்தியில ஊழியத்தை அவர் இனாகிரேட் பண்ணினார். அதை தொடர்ந்து லட்சக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பலன்தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அமர்ந்து ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய திட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும். குடும்பத்தின் தலைவர்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். குடும்பத்தின் தலைவர்கள் தங்களுடைய குடும்ப ஜெபத்தை நடத்த வேண்டும். குடும்பத்தின் தலைவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். மூன்றாவது நாம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். கொடுப்பதனாலே இவர் குறைந்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. நாங்கள் ஜெனராசிட்டி என்று சொல்லக்கூடிய செமினார் ஒர்க் ஷாப் நடத்துவது உண்டு. கொடுப்பதன் மூலமாக கர்த்தர் எப்படியாக அநேகரை ஆசீர்வதித்தார் என்கிற அநேக வீடியோக்கள் அதில் இருக்கிறது. அதை நாங்கள் போட்டு நாங்கள் காட்டுவதுண்டு. கொடுத்தான். கடைசியில் அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போல நாமும் செயல்படுவோம். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து தொடர்ந்து வழிநடத்துவாராக. நன்றி. ஆமென்.